வருடம் முழுவதுமே உதாரணமாக கோவை தெற்கு தொகுதியிலே விருட்சம் என்கின்ற திட்டத்தின் கீழாக இந்த தொகுதிக்குள் இருக்கின்ற அரசாங்க பள்ளிகளிலெல்லாம் வனம் என்கின்ற அமைப்போடு இணைந்து சுடுகாடுகளை உருவாக்குகின்ற பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே போல எங்கெல்லாம் அரசு பள்ளிகளில் அரசு நிறுவனங்களில் தரிசாக இருக்கக்கூடிய இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அரசாங்கம் மரம் வளர்ப்பதற்கு அங்கங்கு இருக்கக்கூடிய சுயஉதவி குழுக்கள் அல்லது தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓக்கள் இவர்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது வரக்கூடிய காலத்தில் புவி வெப்பமயமாதல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குளோபல் இஷ்யூக்கும் தமிழகம் உதாரணமாக வருவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர் தட்டுப்பாடு என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் நிறைய நேரத்தில் லாரி மூலமா தண்ணி கொடுக்கிறோம். இந்த லாரி மூலமா தண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை லாரி வந்துச்சுன்னு தெரியாது, அந்த லாரியில முழுசா தண்ணி வந்துதான் தெரியாது. அதனால் குடிநீர் வழங்குவதில் கூட சரியான முறையை பின்பற்றி அந்த பணம் சரியான விதத்தில் செலவு செய்யப்படுகிறதா என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். கோவை மாவட்டத்திற்குள்ள பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக போராடம் தொடங்கியிருக்கிறார். எந்தெந்த இடங்களில் எல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மேப்பிங் பண்ணி அவங்களுக்கு எந்த வழியில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்தபட்சம் குடிநீருக்கான தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை. ஒரு எம்எல்ஏ என்கின்ற வகையிலே கூட தொகுதியிலே ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் இலவச ஆரோ நீர் வழங்குகின்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் நிறுவி அதுக்கெல்லாம் அந்த கார்டு கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இவை இல்லாமல் மற்ற பகுதிகளில் கூட இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு அரசு உடனடியாக அதை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது. தேர்தல் முடிந்தவுடன் நான் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன், மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன். அவங்க கேட்க சொல்றோம்னு சொல்லி இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க. தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆயும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் எல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷனு அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க. வீடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்களும் பார்க்கறது. அதனால அலுவலகத்தை திறப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி உடனடியாக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில அதிகாரிகள் அரசு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களில் எல்லாம் எம்எல்ஏ அலுவலகங்களை செயல்படுவதை உறுதியாக்கினால்தான் இத்தனை நாட்கள் காத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க, நூற்றுக்கணக்கான பேர் வராங்க. பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு நேரில் சொல்ல முடியல. வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவை தீர்த்துக்கிறோம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து தான் அவங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கும் பொதுமக்கள் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையரிடம் அனுமதி பெற்றுத் தர வேண்டும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு, குடிநீர் பிரச்சனை, வறட்சி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யாரெல்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க, யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிற
டிஃபமேஷன் கேஸ் போடுங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட், அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையானெல்லாம் தெரியாது. ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். நான் கேட்கிறேங்க, வழக்கறிஞரா இருக்கிறதால தான் நான் சொல்றேன். சந்தியா மூத்த பத்திரிகை சந்தியாவுடைய முகாமையே பெண்கள் தொடர்பான விமர்சனங்கள் அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கிறதுனால இந்த வழக்கு பெண்களுக்கு எதிராக பேசுனதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதுலாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னமோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாங்க. இப்படி வந்து பொங்குகின்ற அரசு, இந்த கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது? இன்னும் திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க? அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நான் கேட்கறது, நீங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், எந்த கவர்மெண்டா இருக்கட்டுங்க, எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனா நான் வந்து யாரும் ஒருத்தருக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நம்ம காப்பாற்றணும். அதனாலதான் சொல்றேன், இந்த மேலேயே மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்ன? கோவையில் வந்துட்டு திருநாய்க்கள் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கோவையிலும் அந்த மாதிரி வரணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ நிறைய திருநாய்க்கள் வந்துட்டு பார்க்கெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்குங்க. இதுக்கு மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? சட்டப்பேரவையில் இது சம்மந்தமாக பேசினார். திருநாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு அமைச்சர் சொன்னார். இதில் மாநகராட்சியில் பேசினா என்னங்கிறாங்க, அந்த தெருநாய்க்கு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பண்ண மாட்டேங்குது. அதனால் எங்களால் பண்ண முடியாது. அதனால் நாய்களுக்கு தெருநாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஆபரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்கணும். நிறைய இடங்கள்ல இப்போ ஏற்கனவே ரேஸ் கோர்ஸில் போய் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால், இன்னொரு பக்கம் விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் வந்து நாய் பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அதனால அரசாங்கம் கொஞ்சம் விஷயத்துல கவனம் கொடுத்து 2 பேர் வந்து நாய் வந்து கடிச்சு கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையில தான் இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது. ஒவ்வொரு இடங்கள்ல வந்து வாக்குப்பதிவு குறையுது, ஒரு சில இடங்கள்ல வாக்குப்பதிவு. அதனால ஒவ்வொரு பகுதிக்கேற்ப இதெல்லாம் பார்க்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து வாக்களிக்கணும், அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க. வாக்களிக்கிறதெல்லாம் கட்டாயமாக்கினாதான் நமக்கு வந்து சரியாகுமா தெரியல. ஆனா மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறத வெளியில காரணம் இந்த தனிப்பட்ட காரணங்களால சரியாகுது. அரசியல் கட்சியை நாங்கள் வாக்களிக்கிறோம். நாங்கள் தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லலை. அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்றோம், நாங்க ஜெயிக்க போறோம். கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்துல எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, அர்பன் ஏரியாவில் முழுக்கவே இந்த 50% 60% வாக்குப்பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கவனிக்குது. ஏன்னா நான் என் தொகுதியிலேயே நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு அர்பன் பகுதிகள் எப்படி
இருக்குன்னா வேலைக்காக வந்து குடியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வாடகை வீட்டுல குடியிருக்கிறதையும் அவங்க வந்து ஒரு வாக்காளரா பதிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊர்லயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க. அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இங்க வந்து வாக்காளரா பதிவு பண்ணிட்டு ஊர்ல ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது, நானே பாக்குறேன். அதனால வாக்காளர் பட்டியலை வந்து குறிப்பா அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து அவங்க 2 அட்டை வச்சிருக்காங்களா, ஏன்னா இது வேலைக்காக பாவம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால அர்பன் ஏரியாவில் இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல இந்த பிரச்சனை. கலெக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து சிடிஅடிக்கெல்லாம் வந்துட்டு கட்சி முகவர்கள் வந்து அந்த முறையாக அவங்க பார்க்காத நாங்கள் வந்து அதை அவங்க அப்படியே பார்த்து அவரும் ஒரு அறிவு அதாவது நிறைய இடங்கள்ல வாக்காளரோட பேர் விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்ற காரணம், நாங்க வந்து ஏற்கனவே 2 தடவை கொடுத்தோம், 3 தடவை கொடுத்தோம், நோட்டீஸ் கொடுத்தோங்கிறாங்க. என்னன்னா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீட்டுல கணவர் பிரித்து மனைவிக்கு இல்லை, பையனுக்கு இருக்கு, மருமகளுக்கு இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாங்கள் பிரச்சனை பார்த்தா எங்க மாவட்ட தலைவர் கூட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 3 மாத காலமா வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க அதுல தீவிரமா ஈடுபட்டாங்க. இதுல என்னன்னா ஒரு வாக்காளர் ஒரு பூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல கணவரோட பேர் இருக்கு, இன்னொரு பூத்துல மனைவியோட பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மாவட்ட தலைவர் வீட்டிலேயே கணவருக்கு ஒரு பூத்துல ஓட்டு, மனைவிக்கு ஒரு ஓட்டு. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள். இதுக்கெல்லாம் வந்து வாக்கு சாகடி முகவர்களால தீர்வு காண முடியாது. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்துல இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும். தேர்தல் ஆணையம் நாங்க கொடுத்துட்டோம், இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை வந்து சரியா இணைக்கிறதுல தான் அவங்களுக்கு வெற்றி இருக்கு. அதனால இந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் கை கழுவ முடியாது. வரக்கூடிய காலத்துல இன்னும் கூட நீங்க அரசியல் கட்சிகள் அதிகமா ஈடுபட்டு மேடம், ஒரே பூத்தில் 830 ஓட்டு காணாமல் போச்சு. அதை பற்றி விசாரிக்க சொல்லி கலெக்டர் வந்துட்டு ஆர்டர் போட்டு கூட அந்த ஏஆர்ஓ வந்துட்டு இன்னும் விசாரித்து அறிக்கை கூட கொடுக்க முடியாமா? இது எப்படி மேலோட்டமாக அவங்க கடந்து போகிறதா தெரியுதா, எப்படி பண்ணுறீங்க? இல்ல அறிக்கை கொடுத்தாங்க. கொடுக்கல. கலெக்டர் வந்து 2 பூத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட தொகுதியில வந்து இல்லை அந்த பர்டிகுலர் 830 அது 830 நானே போயிருந்தேன், அங்க பாஸ் பண்ணேன். அதுக்கும் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுல தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரே குடும்பத்துல வேற வேற ஓட்டுகளை வந்து வேற வேற ஏரியாவில் மாற்றுறது. அடுத்த கோவை மாவட்டத்தில் குறிப்பா பொள்ளாச்சி பகுதியில நிறைய தென்னை மரங்கள், லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வெயில காய்ந்து ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதிக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்க மாநிலத்துடைய முதல்வர் வந்தபோது அவர் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கிற விஷயத்தை பேசினாரே தவிர செயல்ல இல்லை. தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு மாநில அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு உடனடியாக அந்த எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பேட்மிண்டன் வீராங்கனை சாய்மணி அவார்டு போட்டுருக்காங்க. 101 reasons why I love to போடுறாங்க. அதுக்கு மன சங்கராந்தி போடுறாரு. நாங்கள் என்ன கேள்வி இவர் கேட்குறாரோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். அவர் 108 இல்லைங்க, விஷ்ணு சகசரம் மாதிரி 1008 கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க. நாங்கள் 1008 விஷயத்தை பண்ணியும் வச்சிருக்கோம் அந்த நாட்டில். டிஎம்கே 4 வருஷம் சாதனை வந்து எந்த காரணத்தை கொண்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு புத்தகம் விளைக்கிறவங்கள பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கர்நாடகாவில் எங்கள் மகளிர் அணி கொடுத்துருக்கோம், நாங்களும் டெல்லியிலிருந்து கொடுத்துருக்கோம். வீடியோவுக்கு நானே கொடுத்தேன். ஒருபோதும் ரேவண்ணாவுடைய விஷயத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான தலையாக இருக்காது. நாங்கள் கேட்கவும் போறதில்லை. யார் தவறு செய்திருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதில் எந்த சமரசமும் கிடையாது. மேடம், 3 ஆண்டு திமுக ஆட்சியில் என்ன சாதனைகள், குறைகள், நிறைகள்? அதாங்க, தமிழ்நாட்டை போதை மாநிலமா மாத்திட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு வந்து படு மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ, குடிநீரோ,
மாநகராட்சியில குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. என்ன இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பத்தி கவனம் கொடுக்கல. அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்போ வாக்கிங் போறாரு, அப்பப்போ சினிமா பார்த்தீங்களான்னு கேட்கிறாரு, அப்பப்போ அவரோட பையனோட அந்த வருங்காலத்தை பத்தி உறுதி செய்யறாங்க. அந்த முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறத பத்தி மாநிலத்தோட அமைச்சரே வந்து போன்ல பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு இவங்களோட முதல் சாதனை. வறட்சி தண்ணி இல்லாமல் மக்கள்லாம் தவிக்கிறாங்க போது கொடைக்கானலுக்கு டூர் போயிட்டாங்க. அது வந்து அந்த முதல்வராக இருந்தாலும் ஓய்வு தேவை. யாரா இருந்தாலும் ஓய்வு தேவை. உங்களுக்கும் தேவைங்க, எனக்கும் தேவைங்க. ஓய்வு இல்லாம வேலை செஞ்சோன்னா ஒரு நாளைக்கு மேல ஓட முடியாது. ஓய்வுங்கிறது வேணும் தான். அதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் நான் வந்து அதுக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க ஓய்வுக்கு போனாலும் கூட அரசு இயந்திரம் ஓய்வெடுக்காமல் உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. முத்திரைத்தாள் கட்டணம் வந்துட்டு ஏற்கனவே 10 மடங்கு உயர்த்திருக்காங்க. முன்னேற்றால் மட்டும் உயர்த்தினாங்க. சொத்து வரி, குடிநீர் வரி, இப்போ அரசாணை கரண்ட் பில்லு எல்லாம் இந்த அரசாங்கம் உயர்த்தாத ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லுங்க. டாஸ்மாக்ல கூட ரேட் எல்லாம் ஏத்திட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த தம்பி கரெக்டா தலையாட்டு. விலையாட்டாத ஏரியாவே கிடையாது. அந்த அளவுக்கு ஏறி போச்சு. பாருங்க, எம்எல்ஏ ஆபீசர் திறக்காம இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆபீஸ்ல கட்ட வைக்கிறேன்னு சொன்னா சொல்லுவாங்க. துருநிலை ஓகேங்கக்கா. ஓகேங்க, தேங்க்யூக்கா. எல்லாம் வெளியில பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லாம் மோர் குடிங்க. டெய்லி மோர் இங்க இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மோர் குடிங்க. வீரு அக்னி நட்சத்திரம் இருக்கு.